கடந்த 10 நாளைக்குள்ளே 2 மிகப்பெரிய சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அதுவும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சம்பவம். 2 பஸ் எரியுது. அப்படி எரிஞ்சதில் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போயிருக்காங்க. 2 பஸ்ஸில் இறந்தவங்களை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நம்பர்னு யோசிச்சு பாருங்கள். 2 ப்ரைவேட் பஸ்ஸு நைட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டு போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் புக் பண்ணிட்டு போவாங்க. ஒன்று எஸ்சிடிசி இல்லாட்டி தனியார் பஸ்ஸில் போவாங்க. அப்படி அந்த தனியார் பஸ்ஸில் போகும்போது இப்படி கோரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் 10 நாளைக்குள்ளே 2 சம்பவம். இது எல்லாராலையும் கேட்கப்படுது. என்னங்க ஒரு சேஃப்டி இருக்குது பஸ்ஸில் போகிறதுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் தனியார் பஸ்ஸில் தானே அந்த சம்பவம் நடந்திருக்கு, அதை இன்னமும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பல தனியார் பஸ்ஸில் வந்து சோதனைகள் இப்போல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த 2 சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இன்றைக்கி விடிய காலம் நடந்தது வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்றைக்கு நைட்டு ஹைதராபாத்தில் கிளம்புது. அங்கே 43 பேசஞ்சர் ஏறி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி டிரைவர் வந்துடுறாப்புல, ஒரு கிளீனர் ஏறிடுறாங்க. அந்த பஸ்ஸு ஹைதராபாத்தில் நைட்டு எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி நேரங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அந்த ரூட்டில் எப்போவுமே அந்த பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. சில பேர் லீவுக்கு வந்து ஊருக்கு போகிறவங்க இதே பஸ்ஸில் ரெகுலராக போகிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் புக் பண்ணிட்டு வராங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு விடியகால நேரத்தில் இந்த பஸ்ஸு எரிய ஆரம்பிக்குது. இப்படி கர்னூல் மாவட்டத்திட்ட வந்து எரிஞ்சோன்னே அங்கே உள்ள அந்த சில கிராம மக்கள் என்னமோ எரியுதுரா அப்படின்ட்டு அவங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்டில் வந்து காரில் போனவங்க பைக்கில் போனவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி யாரோ ஒருத்தங்க தீயணைப்பு படைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே தீயணைப்பு படை வருது. கிட்டத்தட்ட 4 அந்த வண்டி வந்து வருது, தீயணைப்பு வண்டி. இங்கே வந்து பஸ்ஸை வந்து அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ரொம்ப நேரம் அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அணைச்சிட்டு பார்த்தா பஸ்ஸை ஒரே எலும்புக்கூடு மாதிரி நிற்கிது. உள்ளே எதுவுமே இல்லை. அப்படியே எல்லாம் அணைச்சிட்டு பார்த்தா அங்கே எலும்புக்கூடு மாதிரி இருக்குதா, உள்ளே எல்லாம் நடந்து போய் பார்த்தா எல்லாம் கொத்து கொத்தாக மக்கள் இறந்துருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அதுலேருந்து மக்கள் தப்பிச்சும் இருக்காங்க. அந்த பஸ்ஸில் பயணித்தது 43 பேர் அப்படின்னு சொன்னால, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 19 பேர் இறந்து போகிறாங்க. சில பேரோட உடல்லாம் இது இவங்களது தானா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு எரிஞ்சு எந்த அளவுக்கு கொடுமைகளை அந்த நேரத்தில் அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. 19 பேர் ஒரே பஸ்ஸில். அந்த தப்பிச்ச ஒரு 24 பேர் இருப்பாங்கல்ல, அதில் வந்து காயமடைஞ்சவங்க மயங்கினவங்க அப்படின்னு கர்னூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சியர் அங்கே போய் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறுது. ஆந்திராவோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறாங்க, ஆழ்ந்த இரங்கல்கள் சொல்கிறாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. திரௌபதி முர்மு அவங்க குடியரசுத் தலைவர், இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த தகவல் போகுது. பிரதமர் நிதி அவங்கள்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் அப்படின்னு தரோன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தெலுங்கானா அரசு சார்பாக இறந்தவங்களுக்கு 5 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவம் எதனால் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அந்த தப்பிச்சிருப்பாங்கள்ல அந்த 24 பேர், அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் வந்து ஒரு 2:45 3 போல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அந்த பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. 2:45 போல் ஒரு பைக்காரன் யாரோ வந்திருக்கான். அப்படி வர்றவன் அந்த டீசல் டேங்கில் போய் அந்த பைக் வந்து மோதுது. அப்படி மோதினதில் இந்த பஸ்ஸுக்கு அடியில் வந்து இந்த பைக்கு போயிடுது. இப்படி பைக் வந்து பஸ்ஸுக்கு அடியில் போயிடுதா, அப்படியே அந்த பைக்கை வந்து அந்த பஸ்ஸை இழுத்துக்கிட்டு வருது. இங்கே தீப்பொறி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பைக் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், டீசல் டேங்கில் போய் மோதினுச்சுன்னு சொன்னல, அதில் வந்து டீசல் வந்து வழிஞ்சிருக்கு. இதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு இப்போதைக்கு வந்து கருதப்படுது முதல் கட்ட விசாரணையில். இதுதான் கன்ஃபார்ம் எல்லாம் கிடையாது, இது முதற்கட்ட விசாரணையில். அங்கே தப்பிச்சவங்களில் கேட்கும்போது பைக் வந்துச்சுப்பா அடியில் மோதினுச்சு இப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. இது விசாரித்ததில் வந்து போலீஸ் விசாரித்ததில் முதற்கட்ட தகவல். இப்படி நடந்துக்கிட்டு இருக்குதாங்க. எரிய ஆரம்பித்தோன்னே உள்ளே இருந்த மக்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தனியார் பஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், நல்லா அந்த திரைசீலையெல்லாம் போட்டு நல்லா ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரைவசியாக வந்து வச்சுருப்பாங்க. அதனால யார் யார் உள்ளே இருக்காங்கன்னு கூட தெரியலை. தூங்கிக்கிட்டு இருக்கவங்க அந்த இதோன்னா அங்கே பஸ்ஸு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சில பேர் நல்லா தூங்குவாங்க. அந்த திரைச்சீலையெல்லாம் விரிச்சவங்களை எழுப்பி கொண்டு போகிறோன்னா அவ்வளோ சின்ன விஷயம்லாம் கிடையாது. நம்ம உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து முழிச்சிருந்து பார்க்கும்போது நல்லா எரியுது. ரொம்ப கஷ்டப்பட்டு உடல்லாம் தீக்காயம் பட்டெலாம் வந்து தப்பிச்சுருந்துருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட அந்த ஒரு கொடூரமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு 2 மாத குழந்தை வச்சுருக்க ஒரு அப்பா, அவங்களுக்கு வந்து இன்னொரு 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஜன்னலை உடைச்சிட்டு அவங்க தப்பிக்கிறாங்க. அப்படி தப்பித்தோன்னே அந்த உடைச்சோன்னாங்க ஒரு வழி இருக்கும்ல, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் சில பேர் தப்பிக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது.
இன்னொன்று வந்து பஸ்ஸில் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்ல, அது வழியாகவும் வந்து மக்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு 24 பேர் தப்பிச்சிடுறாங்க. சில பேர் தூங்குனவங்க, அதை தாண்டி வந்து உடனே வெளில வர முடியாதவங்க அப்படின்னு ஒரு 19 பேர் உடல் கருகி வந்து இறந்து போகிறாங்க. இதில் வந்து என்ன தான் நடந்திருக்குன்னு இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும். கிட்டத்தட்ட 16 டீம் வந்து இப்போ அமைச்சிருக்கதா வந்து சொல்லப்படுது இதை விசாரிக்கிறதுக்காக. இனிமேல் தடயவியல் நிபுணர்கள் வந்து இங்கே செக் பண்ணுவாங்க எதனால் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்படி பஸ் ஏறிய ஆரம்பித்தோன்னே நாங்கள் வந்து போய் கதவை திறக்க பார்த்தோம், ஆனால் கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பஸ் எரிஞ்சோடனே ஹைட்ராலிக்கெல்லாம் வந்து செயலிழந்து போயிடுது, அதனால அந்த கதவை வந்து திறக்க முடியல. இவங்க அந்த ஜன்னலை உடைச்சும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்து தப்பிச்சிருந்துருக்காங்க. எந்தளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம்னு பாருங்களேன். இது இப்போ உள்ள நடந்த ஒரே ஒரு சம்பவம்லாம் கிடையாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியாவே பேசின ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் ராஜஸ்தானில். அந்த ராஜஸ்தானில் 26 பேர் இறந்து போகிறாங்க. ஒரு பஸ்ஸு, தனியார் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸில் 57 பேர் ஏறிடுறாங்க. பஸ்ஸு நல்லபடியாக போயிட்டுருக்கு. விடிய காலம் ஒரு 3:30 போல் அந்த பஸ்ஸு வந்து எரியுது. ஏகப்பட்ட மக்கள் இறந்து போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி 26 பேர், பல பேர் வந்து காயமடைகிறாங்க. இப்படி இந்த சம்பவம் எதனால் நடந்தது அப்படின்னு மிகப்பெரிய விசாரணை நடக்குது. அப்படி தடயவியல் நிபுணர்கள் எல்லாரும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு வெடிபொருள் எதுவுமே வந்து கிடையாது. இந்த சம்பவம் நடந்தது இந்த ஏசி பஸ்ஸுன்னு சொன்னல, அந்த ஏசி அந்த ஒயரிங்கில் வந்து ஏதோ ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது பஸ்ஸே வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காப்பர் பைப்பு வந்து போமாங்க, அதெல்லாம் ஓட்டையாக இருந்தது தான். அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது மாதிரி தடயவியல் நிபுணர்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது முழுக்க காரணம் மின்கசிவுனால தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதனால் 26 பேரோட உயிர் வந்து போயிருந்திருக்கு. இதில் அந்த பஸ்ஸில் என்ன பிரச்சனைனா, இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே லாக்காகி கிடக்காது. எப்படி இது பண்ணாலும் திறக்க முடியாத லெவலுக்கு இருக்குது. அங்கே சுற்றிகோல் இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஒரு சேஃப்டி இல்லாமல் அது வந்து இருந்திருக்கு. வெறும் அந்த திரைச்சீலையை போகிறதுனாலையோ இதனாலேயோ கிடையாதுல்ல. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு சுற்றிகோல் ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும், ஒன்றுமே வந்து இல்லாமல் அங்கே வந்து இருந்திருக்கு. இதனாலேயும் வந்து மக்கள் உடனே தப்பிக்க முடியாமல் போகுது. ஏன்னா ஒரு பஸ்ஸில் 57 பேர் ஒவ்வொருத்தராக வந்து ஏறி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரே வழியாக அந்த பஸ் எரியும் போது எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. ஜன்னல் உடச்சும் தப்பிக்கிறாங்க. இப்படி 26 பேர் போக மிச்ச பேர் வந்து தப்பிக்கிறாங்க. இது ஒரு கொடூரமான சம்பவம். இது தடயவியல் நிபுணர்கள் நேற்றைக்கு தான் வந்து அவங்களோட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, இதனால தான் நடந்தது அப்படின்னு. இதை போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நேற்றைக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து முடிக்கலை, இன்றைக்கி விடிய காலம் இந்த சம்பவம் நடக்குது. இனிமேல் இதுக்கு வந்து விசாரித்து இதனால தான் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உண்மையிலேயே இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம். ஏதோ ஒரு ஊரில் போய் வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்துட்டு ரிட்டன் போகும்போது இது மாதிரி சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நொடி பொழுதுகளில் இறப்புகள் வருது. விடிய காலம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி நம்மளை சுற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எந்தளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம். சில பேர்லாம் சும்மா அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க. அவங்கெல்லாம் நல்லா அடித்து கிளப்பினா தான் வந்து கிளம்புவாங்க. அப்படிப்பட்டவங்களோட நிலைமையெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கடந்த 10 நாளைக்குள்ளே 2 மிகப்பெரிய சம்பவம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி இப்போ வந்து தனியார் பஸ்ஸுகளை எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்தளவுக்கு சேஃப்டி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, எல்லாம் வந்து இப்போ இது மாதிரி சம்பவம் நடந்தோன்னா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜஸ்தானில் சம்பவம் நடந்ததில்லை, உடனே அங்கே பல செக்கப்பெல்லாம் நடந்திருக்கு இப்போ அந்த 10 நாளைக்குள்ளே. இப்போ ஆந்திராவில் நடந்தோன்னா ஆந்திராவில் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து இந்த வருஷத்தில் இப்போ 2 சம்பவம். ஆனால் இதுக்கு முன்னாடி 2023 நடந்திருக்கு அப்படின்னு வருஷத்துக்கு வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்ன மாதிரி பண்ணால் இதெல்லாம் சரியாகும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.